இலவசங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அஜித்தா இப்படி பேசியது வருத்தெடுக்கும் நெட்டிசன்கள். நடிகர் அஜித்குமார் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து முதல் முறையாக தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சமீபத்திய பேட்டியில் இது குறித்து அவர் பேசியது, இந்த கூட்ட நெரிசலுக்கு ஒரே நபர் காரணமல்ல, நம் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஊடகங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. கூட்டம் சேர்ப்பது பெருமை என நினைக்கும் சமூகமாக நாம் மாறிவிட்டோம் என்று அஜித் குறிப்பிட்டார். மேலும் அவர், இத்தகைய விஷயங்கள் கிரிக்கெட் போட்டிகளில் நடப்பதில்லை, ஆனால் தியேட்டர்களிலும் பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் மட்டும் நடக்கிறது. இதனால் திரைத்துறைக்கு தேவையற்ற விமர்சனங்கள் எழுகின்றன. இது நமக்கே அவமானம் என அஜித் தனது பேட்டியில் இதை ஒரு சமூகத்தின் தோல்வி என விவரித்தார். மேலும் அஜித், அனைவரும் இப்போது ஆட்சி செய்ய நினைக்கிறார்கள் என்று கூறி, நாம் அனைவரும் அரசு சரியாக இயங்குவதற்கு அனைவரும் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பின்னர் அரசின் இலவச திட்டங்கள் குறித்து பேசிய அவர், மக்கள் எப்போதும் அரசுகளிடம் இருந்து இலவச திட்டங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. எப்போதும் கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருப்பது சரியல்ல. அரசு அதற்குரிய நிதியை எங்கிருந்து பெறும்? நிதியமைச்சர்களின் நிலையை நினைத்தாலே கவலையாக உள்ளது. ஒரு நாட்டை நிர்வகிப்பது எவ்வளவு சவாலான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேட்டிக்கு பிறகு என்னை விமர்சிக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது என அஜித் கூறினார். இது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்தின் இந்த பேச்சு விவாத பொருளாக மாறி உள்ளது. பலர் அஜித்தை விமர்சித்து வருகின்றனர். அதே சமயம் இலவசங்கள் வேறு, மானியங்கள் வேறு. அஜித் தெளிவாகத்தான் பேசியிருக்கிறார் என்று சிலர் அஜித்துக்கு ஆதரவாகவும் பேசி வருகின்றனர். ரேசிங்காக தொடர் பயணங்களில் இருப்பது தன்னை புகழுக்கு அப்பால் வைத்திருப்பதாகவும் அது தனக்கு தற்போது தேவைப்படுவதாகவும் கூறினார் அஜித். அந்த புகழ் நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாலும் அவசியமான பல்வேறு விஷயங்களை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புகழ் என்பது இருமுனை கத்தி. நிச்சயமாக அதை கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, நடிகர்கள் அனைவரும் அப்படித்தான் நினைக்கிறோம். அதே சமயம் அது நாம் அதிகம் எதிர்பார்க்கும் விஷயங்களை இழக்க வேண்டிய நிலையில் வருகிறது என்றார் அஜித். மேலும் அது பற்றி பேசிய அவர், உதாரணமாக நான் என் மகனின் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. 1-2 முறை போனால் 3வது நாள் அங்கு கூட்டம் கூடிவிடும். பின்னர் நீங்கள் சென்று விடுங்கள் என்று அன்பாக பள்ளி தரப்பே சொல்லும். அது எனக்கு நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்னால் இந்தியாவில் வாகனம் ஓட்ட முடியாது. நாம் செல்வது தெரிந்தால் உடனே 50-60 வண்டிகள் பின்னே துரத்தி வரும். அதிலும் ஒவ்வொரு வண்டியிலும் 4 பேர் வரை இருப்பார்கள். அவர்கள் பாதிக்கப்படுவதோடு மற்றவர்கள் மீது மோதி மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள். இன்னும் சிலர் என் வண்டிக்கு முன் அவர்கள் வண்டியை நிறுத்தி புகைப்படம் எடுக்கவோ பார்க்கவோ வேண்டும் என்பார்கள். அவர்கள் ரசிகர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு எப்படி அது உண்மை என்று தெரியும்? அப்படி நினைத்த சில முறை மோசமான அனுபவங்களும் கிடைத்திருக்கின்றன என்றார். ஒரு முறை ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ரசிகர்களுக்கு கை கொடுத்த போது ஒரு இளம் ரசிகர் பிளேடால் தன் கையை கிழித்த நிகழ்வை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இவரது பேச்சு குறித்து அரசியல் விமர்சகர்கள் பலர் விமர்சித்து வருகின்றனர். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.